உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். தன்னுடைய கற்பனையின் ஆற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுத்து அனைவருடைய பிரச்சனையும் சரி செய்துவிட்டு தன்னுடைய பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற என்னுடைய அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல தற்போது அமர்ந்திருக்கிறார். நம்முடைய ராகு பகவானோ ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் போது அமர்ந்திருக்கிறார் என்பது உண்மை. குருவோ ஜென்ம குருவாக அமர்ந்து நிறைய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 2025 மே மாசத்துல இருந்து ஏற்கனவே அடிமலை அடி வாங்கி அம்மிக்கல்ல நகர்ந்துருச்சுங்க மாதிரிதான். நீங்க ஒரு 3 வருஷமாவே நிறைய எதிர்வினைகளை சந்திச்சிட்டீங்க. எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு நீங்க ஏறி போகக்கூடிய ஏணிப்படி தூக்கி வச்சுட்டாங்க. நீங்க அவங்க எல்லாம் ஏறி போகணும்னு சொல்லி பொறுமையா நிதானமா ஓரமா நின்று நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டீங்க. அவங்க ஏறணும்னு என்ன பண்ணாங்க? இந்த மனுஷன் நம்மளை ஏற்றி விடுற வேலையை பாட்டான், நம்ம நிம்மதியா இருப்போம், இனிமே இந்த மனுஷன் தேவைன்னு சொல்லி உங்களை ஏணியை எடுத்துட்டு உங்களை ஏற விடாமட்டாங்க. நீங்க ஏறி வெற்றி பெறலாம், 4 பேருக்கு நல்லது பண்ணா நன்மையாகும் சொன்னீங்களப்பா, நான் 40 பேருக்கு நன்மை பண்ணேன், எனக்கு மட்டும் நன்மை எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லைஃப்ல நிறைய உறவுகளுக்கு நிறைய நண்பர்களுக்கு உங்க கூடவே பிறந்த அன்பான உங்க பாசக்கார தோழர்களுக்கு தோழிகளுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா மட்டும் போதும். நான் அமெரிக்கால கேட்பாங்க, ஜப்பான்ல இருக்கேன்பாங்க, முடிஞ்சா நான் இப்ப அவுட் ஆஃப் செஷன் சுவிட்ச் ஆஃப் போன்னுருவான். ஸோ அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் சுயநலமா இருந்தாங்க, யார் யாரெல்லாம் கரெக்டா உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனையும் காப்பாத்தினாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 2.5-3 வருஷத்துல உங்களை பக்குவப்படுத்தின சனி பகவான் இனிமே உங்களை நிறைய மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அப்ப இந்த ஜென்ம குருங்கிறவர் என்ன பண்றாருன்னா யோசிக்க வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக அப்படியே யோசிக்கிறீங்க. செய்யலாம், செஞ்சிருவோம், முடிச்சிருவோம், வார்த்தைகளால் மட்டுமே இருந்துச்சு. செயல்படுத்த முடியாத அளவுக்கு நிறைய சிரமப்பட்டீங்க. அப்படிப்பட்ட நிலையில முயற்சி பல எடுத்தும்
முடியல அப்படின்னு வருத்தத்துல இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய குரு பகவான், உங்களுடைய ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கடக ராசிக்குள்ள ஆணி மாதம் அப்படி என்றார். ஆணி 15க்கு மேல உங்களுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம சொல்லுவோம்ல, காளி ஆட்டம் பார்த்தா தாங்க மாட்டடா அப்படிம்பார்ல, அதே மாதிரிதான் உங்களுடைய ரியல் ஒரு ரிசல்ட். நீங்க யாரு, உங்க திறமை என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆணி மாதம் முதல் நம்முடைய மிதுன ராசி என்பர்கள் எதெல்லாம் நீங்க இவ்வளவு நாட்களாக கிடைக்கல, கிடைச்சா நல்லா இருக்கும், நான் ரொம்ப சூப்பரா இருப்பேங்க, கிடைச்சிச்சு என்னைய மாதிரி யாருமே சூப்பரா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. சரியா? உங்க சுய ஜாதகமும் வலிமையா இருந்தா 100% அப்படியே சொட்டக்கு போட்டு நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை தள்ளி விட்டு போனவன், உங்களை அதாவது ஒரு வெற்றி பெறவே கூடாதுன்னு நினைச்ச அத்தனை பேருக்கும் நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமா நீங்க காட்டக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். அதுவும் நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். கல்யாணம் முடிச்ச நம்முடைய மிதுனராசி பெண்களுக்கு கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிட்டு அதாவது திருமணத்துக்காக காத்திருக்க பெண்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் திருமணம் முடிச்ச பெண்களுக்கு சொல்லிடுவோம். அப்ப திருமணம் முடிச்ச பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 9 மாதம் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 9 மாதம் தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக எவ்வளவு தூரம் அழுத்தத்தை கொடுக்கணுமோ அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் நீட்டா வீடை வச்சாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மேலே அன்பை காட்டினாலும் சரி, உங்களை குறை சொல்வதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்து நீங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் அப்படிங்கிற மாதிரி உங்களை குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமா, ஒரு மண் சட்டி இருக்கும், அந்த மண் சட்டி உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே இது மாமியா உடைச்சிட்டாங்கன்னா அது மண் சட்டின்னு ஏத்துக்கிடுவாங்க. அந்த வீட்டுல அந்த மருமக பிள்ளை அந்த வீட்டுல அந்த மண் சட்டியை உடைச்சிட்டா போதும், ஐயோ எங்க வீட்டு பொன் சட்டியை உடைச்சிட்டியே, அது 1 கோடி ரூபா வருமே, 10 லட்ச ரூபா வருமேன்னு அந்த குழந்தைய பாடா படுத்துவாங்க. அதே மாதிரிதான் உங்களை பாடா படுத்தி பம்பரமா சுத்த வச்சு, என்னடா சாமி கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்குள்ள நம்ம கணவர் கூட சந்தோஷமா இருக்கணும், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்லாம் இவங்கதான் நினைச்சு வந்தோமே, ஏன் நம்மளை இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சில மிதுனராசி பெண்கள் வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மனநிலை அவங்க மாறி நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா, நம்மளை புரிஞ்சு நடப்பாங்களான்னு எதிர்பார்க்கிற விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மேக்சிமம் ஆணி முதல் ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய அழுத்தங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு பார்க்கணும். மேலும் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க ராகுவோடைய ஆதிக்கத்தை குரு பகவான் உங்களுடைய ராசிலேயே இருந்து என்ன பண்ணாரு, பார்த்துட்டு இருந்தார். ஸோ இப்ப ராகுவுடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை ராகு கிடைக்காதனால 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா சில டாமினேஷன் உருவார். அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மாய வலையை உருவாக்குவார். உங்க அப்பா ஏதாவது புதுசா தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணலாம், அல்லது தேவையில்லாத ஒரு சேர்க்கையில போய் மாட்டிக்கலாம், அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படி வருது அப்படின்னா உங்க அப்பாவுடைய லைஃப்ல ஒரு சின்ன டேர்னிங் வருது, அப்பாவுடைய ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காருன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம வீடியோ எடுத்து காட்டிடுங்க. அப்பா முதல்ல சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணுமா, யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க, ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்க மாட்டிக்கிடுவீங்கப்பான்னு அப்பாட்ட சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து உங்களுடைய இளைய சகோதரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் வார்த்தைகள்ல நீங்க கவனமா, ஏன்னா உங்களுடைய சகோதரன் உங்களுக்கு இல்லை, சகோதரி உங்களுக்கு இல்லைனாலும் உங்களை விட வயது குறைந்தவர் கூட இருப்பாங்கல்ல, உங்களை அண்ணன் அண்ணன் அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்களே, இந்த உறவுகள் சில நேரங்களை உங்களை உங்களுடைய டோட்டல் லிஸ்டையும் வச்சு உங்களை தேவையில்லாத ஒரு மன வருத்தத்துல கொடுக்கக்கூடிய தன்மையில வந்துடும். ஸோ நீங்க இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல
நம்ம ரிஷபராசி சொன்ன மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க எதுவுமே செய்யறதுக்கு முன்னாடி செய்ய போறேன்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்லிட்டு செஞ்சுதான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா எல்லா விஷயத்திலயும் ஃபெயிலியர். அப்ப சொல்லாம செய்யுங்க. உங்க மனசுல உள்ள விஷயம் உங்க மனசை விட்டு வெளியே வரவே கூடாது. எப்ப வெளியே வரணும்னா, நீங்க வெற்றி பெற்ற பிறகு, நீங்க எதை செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சு முடிச்ச பிறகு மட்டும்தான் உங்க மனசுல இருந்து அந்த விஷயம் வெளியே வரும். அப்பதான் ரிலாக்ஸா இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்ல பெரிய டேர்னிங் உருவாக்கும். பெரிய மாற்றம், நல்ல முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது. யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஆணி மாதத்துக்கு மேல தொடங்குங்க. ஆணி மாதத்துக்கு மேல நீங்க தொழில்ல ஒரு வெற்றி பெறுவீங்க. ஏற்கனவே தொழில் வச்சிருக்கீங்க, அதுல கொஞ்சம் இழுபறியாவே இருக்கு, இதை மூடிடலாமா இல்ல நடத்தலாமா அப்படின்னு ஒரு அழுத்தத்துல இருக்கீங்கன்னா உறுதியாக ஆணி மாதத்துக்கு மேல உங்களுடைய தொழில பெரிய வெற்றி வரும். தொழில நல்ல லாபம் வரும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. மாற்றமும் ஏற்றமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன்.